God the Parent, Son and the Holy Spirit. Amen. Let's bow down and look into God in prayer. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த காலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி சொல்லி, இப்பொழுதும் இவ்விரண்டாம் வழிபாட்டின் வழியாய் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணையவும், கருத்தோடும் உண்மையோடும் உம்மை பணிந்து கொள்ளவும், இந்த தபசு கால அர்ப்பணங்களுக்கு எங்களை உடன்படுத்தி உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் வழிபாட்டினை நீர் ஏற்றுக்கொள்ளும். இவ்வழிபாட்டினை நேரலையாகவும் கண்டுகொண்டிருக்கிற எங்கள் அன்பு விசுவாச குடும்பங்களை நீர் தொடர்ந்து உறுதிப்படுத்தும். தூயவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டாம் வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழிபாட்டினை நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிற அன்பர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே நேரலையில் ஏற்பட்ட இடையூறல்களுக்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை திருச்சபைகளிலிருந்து இவைகளை பற்றி சொல்லாவிட்டாலும் என்னுடைய கடமை இது. ஆகவே இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். கடவுளை நாம் இணைந்து போற்றும்படியாக, அவரை துதிக்கும்படியாக பாமாலையிலே 290வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 290. Yeah.
இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தரோடு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரர்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றைகளைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுள் இறையரசு நெருங்கிவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதானாசர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சற்று நேரம் நாம் அமைதி காப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடும். இரண்டாம் பொதுவான பாவ அறிக்கையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவித்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இங்கு கூடி வந்திருக்கிற வழிபாட்டினை நேரலிலே கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் அத்தியாயம் 18 திருவசனம் 22 முதல் 33 முடிய. ஆதியாகமம் அத்தியாயம் 18 திருவசனங்கள் 22 முதல் 33 வரை. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள்.
அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவருடைய பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 1ஆம் திருவசனம் முதல் 11ஆம் திருவசனம் முடிய. யோவான் 2:1 முதல். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவின் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர்கள் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. புத்திரச்சி பாடல்களே 326. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அதில் முதல் 2 சரணங்களை மாத்திரம் நம்ம சேர்ந்து கடவுளை போற்றி பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். சேர்ந்து பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக நாம் நன்றி சொல்லவும் குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்பேற்பட்ட நிலைமைகளிலே நாம்
ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கடவுளை போற்றுவோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் தபசு காலங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட அல்லது துவக்கப்படுகிற முதல் வழிபாடாக இது காணப்படுகிறது. பிஃபோர் த லென்டன் டேஸ். ஆகவே நாம் இந்த அர்ப்பணங்களிலே நாம் அர்ப்பணிப்பதற்கு குறிப்பாக இந்த வழிபாடு நம்மை ஆயத்தப்படுத்துகிற சூழல்களிலே காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த நாளின் பொருளும் நமக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தபசு காலம் நம்மை ஒப்புரவாக்குகின்ற வாழ்வின் காலம் என்று சொல்லி, லென்ட், டைம் ஃபார் ரெகன்சிலியேஷன் என்று சொல்லி அளிக்கப்பட்டிருக்கிறது. தபசு கால ஆன்மீக பயணம் கிறித்தவ வாழ்க்கையில் மிக இன்றியமையாத ஒரு காலமாக காணப்படுகிறது. It plays a significant role in Christian community. பிற நிகழ்வுகளை விட, பிற நாட்களை விட இது நிர்ணயிக்கப்பட்ட காலங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been predetermined to observe. Thereby it calls as Lenten. இந்த காலங்கள் முன்னதாகவே திருச்சபையினால் வரையறுக்கப்பட்ட முறைமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியின் துவக்கத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்த நிகழ்வு இந்த நிகழ்விற்கு அதிகமாக மையமிடப்பட்டு காட்டப்படுகிற ஒன்றாக அளிக்கப்படுகிறது. பிற்பாடு அவருடைய சந்தித்த அநேக சவால்கள், சூழல்கள், அவைகளெல்லாம் நற்செய்தியாளர்கள் அதை கோடிட்டு காட்டுகிறார்கள். குறிப்பாக மத்தேயு 4ஆம் அத்தியாயம், லூக்கா 4ஆம் அத்தியாயங்களில் அந்த நிகழ்வானது சொல்லப்படுகிற பொழுது, அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்படுவதற்காக பிசாசினாலே கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லி, அந்த சோதனை காலங்களுக்கு பிற்பாடு அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். These days has been predetermined to testify Jesus. But what happened there? After 40 days, the devil was testified Christ. Thereby, there were some challenges that has been defined in the chapter. சோதிக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட ஆண்டவர் அங்கே அந்த சோதனை காலங்களிலே வெற்றி சிறந்தார். ஆனால் 41ஆவது நாள் சோதனைக்கு பிற்பாடு அப்படிதான் இருக்கும். சோதிக்கப்பட்டதற்கு பிற்பாடு பிசாசானவன் அங்கே அவரை சோதித்தான். இந்த காலங்களை நாம் அனுசரிப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த காலங்களுக்கு பிற்பாடும் நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருப்பதற்கு ஆயத்தப்படுகிற இந்த காலங்கள் மிக விசேஷித்தவை. தி preparatory period which has been predetermined by our forefathers is so important for us to prepare ourselves to observe these days in order to close to the Calvary. கல்வாரியிலே நெருங்கி வருவதற்கு அல்லது அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்குரிய வாழ்முறைகளிலே இந்த காலங்கள் நம்மை பிரத்யேகப்படுத்துவதற்கான அழைப்பாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருள் இந்த காலங்கள்லாம் கொடுக்கப்படலன்னா நம்ம மறந்துடுவோம். அநேக நேரங்களில் இந்த பண்டிகைகள் அல்லது நிறைய நாட்கள் இதெல்லாம் நம்ம பிற சமயங்கள்லேயே நம்ம பார்க்குறோம். ஆகவே இது ஏதோ நாம் நினைவுபடுத்துவதற்கு மாத்திரமல்ல, இதன் வழியாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு குறிப்பாக திருமறை நமக்கு இப்பேற்பட்ட வாழ்வு முறைகளை கற்றுத்தருகிறது. நம்முடைய திருச்சபை தலைவர்கள் இப்பேற்பட்ட வாழ்வு முறைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற இந்த புதன்கிழமை முதல் நாம் தபசு காலங்களை அனுசரிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். அதற்கு முன்பதாக வருகிற இந்த ஞாயிறு வழிபாட்டிலே அப்பேற்பட்ட சிந்தனையிலே நாம் ஒருங்கிணைப்பதற்குத்தான் நமக்கு இப்பேற்பட்ட பொருள் பொதிந்த நிலையை அளித்திருக்கிறார்கள். தபசு காலம் ஒப்புருவாக்குதலின் காலம் என்று சொல்லி, டைம் ஃபார் ரெகன்சிலியேஷன். நான் 3 குறிப்புகளோடு கூட முதல் வழிபாட்டிலே பயன்படுத்தின அதே குறிப்புகளை நான்
இந்த வழிபாட்டிலேயும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதல் குறிப்பு, வாசி கேட்ட இந்த தொடக்க நூல் பகுதி 18ஆம் அத்தியாயம் 22ஆம் திருவார்த்தை முதல் இறுதி வரையிலும் வாசிக்கப்பட்ட இந்த பகுதி தனி மனித வாழ்க்கையிலே கடவுளோடு கூட உள்ள உறவை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற, அதற்குரிய வகைகளிலே தயார்படுத்திக் கொள்கிற ஒரு சூழலாக இது நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது. திஸ் நேரேஷன் poses a kind of a challenge towards a prayerful life. ஜெப வாழ்க்கைக்கு நேராகவும் அல்லது கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடுவதற்கும் இந்த சம்பவமானது நம்மை அழைக்கிறது. முதல் குறிப்பு, லென்ட், a time for preparation. தபசு காலம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்குரிய காலம். It is the time to prepare ourselves to see the Lord. ஆண்டவரை முகமுகமாய் காண்பதற்கு, இந்த சிலுவை பயணத்திலே நான் ஆண்டவரோடு கூட பயணிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற நேரமாக இது காணப்படுகிறது. நேற்றைய ஐக்கிய குழுக்களிலேயும் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த தபசு காலங்களுடைய முக்கியத்துவத்தை அநேக நேரங்களிலே நாம் அதை வலிமைப்படுத்தாததினாலே பிற நண்பர்கள் இந்த காலங்களை மிக புனிதத்தோடு கூட பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாம் அதை இழந்து விட்டோம். தி எசன்ஸ் வி லாஸ்ட். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய விசுவாச தகப்பன்மார்கள் அளித்த சாரத்தை நாம் இழந்து விட்டதினாலே வேறொருவர் இதை இன்றைக்கு இதை நினைவுபடுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலங்களையும் நாம் பார்க்கிறோம். மார்கழி மாதத்தில் குறிப்பாக இந்த கிராமங்கள்லாம் தெரியும், இன்னும் நிறைய இடங்களில், கிராமங்கள் மாத்திரமல்ல எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அருட்பணியாளர்கள், மிஷினரிகள் காலடி எடுத்து வைத்த இடங்கள்லாம் பார்த்துக்கலாம். இந்த அட்வென்ட் காலம் தொடங்கிட்டாலே அன்னிலிருந்து என்ன பண்ணுவாங்க, பஜனை ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் அந்த அரிக்கன் லைட் அப்படின்வாங்க, பெட்ரோமாஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்ன் ஆச்சு பெட்ரோமாஸ் லைட், அதுக்கப்புறம் தான் கேஸ் லைட்டு. அந்த அட்வென்ட் டேஸ் ஆரம்பித்தாலே அன்றைக்கி எடுத்துகிட்டு வாங்க, அந்த லைட்டை எடுத்துகிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்க கிராமங்கள் முழுக்க. ஈவன் நான் இப்போ இந்த உத்திரமேரில் இருந்தேன் ஆரம்பத்தில் இருக்கும்போது, அங்கே நிறைய கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் மாலையில் அந்த பாடலை எடுத்துக்கிட்டு அந்த விளக்குகளை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க பாட்டு பாடிட்டு வருவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில். இன்றைக்கி நாம் பாட மறந்துட்டோம், வேறொருவர் பாடிக்கொண்டிருக்கிறாருங்க. மார்கழி மாதம் துவங்கிட்டால் யார் பாடுறது? யாருங்க? நான் சொல்ல விரும்பலை. 40 நாட்கள் நாம் இந்த காலங்களை புனிதப்படுத்தாததினாலே வேறொருவர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் தங்களை வாழ்வு முறைக்கு நேராக அர்ப்பணித்து இறைவனை காண வேண்டும் என்கிற அமைப்புகளிலே தங்களையே, தங்களுடைய வாழ்க்கையை நெருங்க செய்து, ஆண்கள் மேலாடைகளை இழந்து, காலணிகளை இழந்து, இல்லை காலையில் 4 மணிக்கு எழுந்து அவங்க மேற்கொள்கிற அந்த விரதங்கள், நோன்புகள் நாம இழந்துட்டோம். somebody has taken. அதைத்தான் நான் சொல்லும்போது சொன்னேன், மோசேயை அழைச்ச ஆண்டவர், மோசேயை அழைக்கும் போது அந்த முட்செடி பச்செறிகிற பொழுது அதை வேடிக்கை பார்க்க வந்த மனிதர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து தன்னுடைய பாதுகாப்பிற்கு காலணிகளை அணிந்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலணிகளை அகற்றி விட்டு இங்கே வா. முட்செடியில் தான் நமக்கு என்ன வேணும்? காலணி தேவை, செருப்பு அங்கே தான் நமக்கு தேவை, முட்செடியில் தான் பாதுகாப்பு தேவை. ஆனால் இங்கே அழைக்கிற ஆண்டவர் பாருங்களேன், உன்னுடைய காலணிகளை தூர கழற்சி விட்டு இங்கே வா. அப்போ மோசே தானே பாடியிருக்கணும் அந்த பாட்டை. எந்த பாட்டை? கல்லும் முள்ளும் நாம பாட மறந்துட்டோங்க. we lost that essence. அழைத்தவர் ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். எங்க? முட்செடிகள்ல. விசுவாசத்தின் சாரத்தை அநேக நேரங்களிலே நாம் இழந்து விட்டதினாலே, குடும்ப விசுவாச வாழ்க்கையிலே அந்த பற்றுறுதியை நாம் இழந்து விட்டதினாலே வேறொருவர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தில் அப்படி எங்க அந்த பற்றுறுதி? தபசு காலத்தினுடைய ஆயத்தம் என்ன?
நம்முடைய நண்பர்கள் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை கொளுத்துறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? இந்த தபசு காலம் ஆரம்பிச்சிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? வாட் இஸ் மை கமிட்மெண்ட்? தேர் வேர் எ கைண்ட் ஆஃப் எ சிம்பாலிக் ஆக்ட். ஈவன் சம்டைம்ஸ் இட் இஸ் நெசசரி ஃபார் அவர் ஃபண்டமெண்டல் ஃபெய்த் டு எக்ஸ்ப்ளோர் such kind of symbolic act. Thereby the people should know the living God is in us. இன்றைக்கு ஒன்றுமறியாமல் ஒருவேளை வேடிக்கை பார்த்து பலவிதங்களில் நாம் நயப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகருக்கு மத்தியிலே இப்பேற்பட்ட ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இந்த தபசு காலத்திலே எப்படி நாம் அறிமுகப்படுத்த போகிறோம், எப்படி அடையாளப்படுத்த போகிறோம்? அந்த விளக்கு எரியணும், அவங்க போயிட்டு வர வரைக்கும். அணைஞ்சு போச்சானா சொல்லுங்க. என்னுடைய ஒளிவிளக்கு ஆகிய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற வரைக்கும் நான் என்னத்தை செய்ய போறேன்? வாட் இட் சிக்னிஃபைஸ்? திஸ் லென்டன் a call for a preparation for each one of us. இந்த தபசு காலம் நம் அனைவரையும் ஆயத்தப்படுத்துவதற்கு அழைக்கிறது. கொடிய காலங்கள், கடுமையான நெருக்கங்களின் சூழல்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் உரிய சவால்களாக இந்த காலங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 22ஆம் திருவார்த்தை, அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ கொஞ்சம் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். He stood in the presence of God. He remained, though there were angels appeared to Abraham. A kind of a long conversation between these angels. Even then, when they left, but Abraham wanted to remain in God's presence. These Lenten days, just not to make us to observe a time of offering ourselves. நம்ம அதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவோம் தெரியுமா? சுய வெறுப்பு காணிக்கை. இல்லை, யார் வச்சதுன்னு தெரியல. சுய வெறுப்பெல்லாம் கிடையாது, சுய விருப்ப காணிக்கை. நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து போய் மாற்றிட்டோம். சுய விருப்ப காணிக்கை, செல்ஃப் டினையல் ஆஃபர்டரி. என் நலன் துறந்து, டினையல்னா என்னது? டினையல் அப்படின்னா என்னது தமிழில்? டினையல், டினை சொல்லுங்களேன். வெறுக்கிறதா? மறுப்பது, வெறுப்பதல்ல. ஹேட்ரட், வெறுப்பது. செல்ஃப் டினையல், என் நலம் துறந்து நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற காணிக்கை. நான் அதுக்காக தான் ஒரு பேர் கொடுப்பேன் எப்பவுமே, தன்னல அர்ப்பணிப்பு காணிக்கை. தயவுசெய்து சுய வெறுப்புனாலாம் கொஞ்சம் வெறுப்பாக யோசித்துறாதீங்க. அதான் நேற்றைய தினத்தில் நம்ம ஐக்கியத்தில் சொல்லும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், உன்னை போல பிறரை நேசி. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை வெறுத்து இதை செய் அப்படின்னு சொல்லி கற்றுத்தரவே இல்லை. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் yourselves. This man remained in God's presence. Thereby he wanted to plead unto God to save Sodom. சோதோம் நகரத்தை காப்பாற்றுவதற்காக இங்கே கடவுளுடைய திருப்பிரசனத்திலே அங்கே வந்த அடியவர்கள் அங்கே அகற்றப்பட்டாலும் அல்லது அங்கே கடந்து சென்றாலும் கடவுளுடைய திருசமூகத்திலே அங்கே நின்று கொண்டிருந்தார். He stood in the presence of God. உறுதியான பற்றுறுதி. This man made himself to prepare to fight against the Lord in order to save the people. தனது சொந்த மக்களை, உறவுகளை காப்பாற்றுவதற்கு அங்கே முழந்தாள் படியிட்டு நிற்கிறார். தூதுவர்கள் பேசிட்டாங்க, சாமி போகட்டும். நோ, ஐ won't live up. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் போக மாட்டேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன் சுவாமி.
கடைசியில் 33 பார்த்தீங்கன்னா வாசிங்களேன், அருமையாக இருக்கும். அந்த 22, 33 பாருங்களேன். பாருங்க, 22 தூதர்கள் பேசினார்கள், பேசிவிட்டு சென்றார்கள். ஆபிரகாம் விடலை, ஆண்டவரோடு கூட பேசி கொண்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்களா எதுக்காக அங்கே நின்றுட்டு இருந்தார்? 33ஆம் திருவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் ஆபிரகாமோடு பேசி முடித்து சென்றார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் தன் வீடு திரும்பினான். What a kind of a narration this passage tells us. To being with the Lord. கடவுளோடு கூட வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை இந்த தனி மனிதன் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த தபசு காலம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்விற்கான போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கான காலம். It is a time for us to have such kind of victory over this world. இந்த சமூக வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்வின் உறவின் காலம் இது. அப்பேற்பட்ட வாழ்விற்கு நேராக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த மனிதன் அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த தபசு காலத்தை துவக்க போகிற நாம் ஒருவேளை we have 3 more days to observe. நான் எவ்விதமாக இதை அனுசரிக்க போகிறேன், இந்த காலத்தை எவ்விதம் நான் பயன்படுத்த போகிறேன், என்னுடைய குடும்ப ஜெபம் நேரம் என்ன, என்னுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட நான் ஜெபிக்கக்கூடிய வேலை என்ன, எத்துணை மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன், இந்த 40 நாட்கள் எதற்காக நான் ஜெபிக்க போகிறேன், எப்படி நான் ஜெபிக்க போகிறேன், யாருக்காகலாம் நான் ஜெபிக்க போகிறேன். ப்ளீஸ் யூ ஒர்க் ஆன் தட். இந்த 40 நாள் என்னுடைய ஜெப குறிப்பு என்ன? ஒவ்வொரு நாளும் என்னுடைய நேரத்தில் நான் யாருக்காக, எந்த நாட்டிற்காக, எந்த மக்களுக்காக, எந்த சமூகத்திற்காக, எவ்விதமான மீட்பிற்காக நான் ஜெபிக்க போகிறேன் இந்த கல்வாரி பயணத்தில். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட காலங்களிலே நம்மை நாம் உட்படுத்தி கொள்ள வேண்டும். தி ஹோல் ஃபேமிலி ஷுட் அசோசியேட் டு சிக்னிஃபை திஸ் லென்டன் டேஸ். ஒரு தனி மனிதன் கடவுளுக்கென்று தன்னை அர்ப்பணித்து அந்த ஒட்டுமொத்த குடும்பம் பாருங்க, மாமிசத்தை தவிர்ப்பது, காலையில் எழுந்திருப்பது இல்லை, கொஞ்ச நாளாக மனுஷனாக பார்த்த மனுஷனையே என்ன பண்ணுறாங்க, தெய்வமாக்கி விட்ட நிகழ்வுகள். என் உயிருள்ள ஆண்டவர் என்னிடத்தில் அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறாரு. என்னை படைத்தவர் அதை விட மேலான காரியங்களை எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு நானும் என் குடும்பத்தாரும் என்ன செய்ய போகிறோம்? Let us prepare ourselves, our mind and heart, to have such kind of receptiveness. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்வின் முறைகளிலே நம்மை நாம் நிச்சயமாக அவருடைய திருசமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Because we grafted in his hands. அவருடைய கைகளால் நாம் பல்வேறு இடங்களிலே ஒட்டப்பட்டிருக்கிறோம். தரிக்கப்பட்ட கிளைகள். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒலிவ மரத்தோடு கூட காட்டொலிவ மரமாகி நம்முடைய வாழ்வை ஒட்டி வைத்திருக்கிறார். பவுலடிகளார் சொல்றார் ரோமாபுரிய திருச்சபைக்கு, you are worthless tree, worthless people, even then I grafted in the branches of olive tree. இந்த தபசு காலத்திற்கு நம்மை நாம் குடும்பமாக அவருடைய திருசமூகத்தில் அர்ப்பணித்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கடவுளையே சேவிப்போம் என்கிற வாழ்வு முறைகளை நம்முடைய குடும்பங்களிலே மையப்படுத்துவோம். அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் இதை உணர்வதற்கு அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அப்போ இந்த 40 நாட்கள் என் குடும்பம் இதை உணர்வதற்கு, இந்த தபசு காலத்தை உணர்வதற்கு நான் என்ன விதமான காரியங்களை செய்ய போகிறேன்? வாட் கைண்ட் ஆஃப் எ சிம்பாலிக் ஆக்ட் நீட் டு பி சிக்னிஃபைடு இன் அவர் ஃபேமிலி. ஒவ்வொரு நாளும் அதை என்னை ஞாபகப்படுத்தணும். அந்த குத்து விளக்கை பார்க்குறாங்க, அந்த அகல் விளக்கை பார்க்குறாங்க, எங்கேயோ இருக்கிற சாமி இங்கே தெரிகிறார். வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. 40 நாள் பயணம், இவருடைய பயணம், அந்த விளக்கு எரியணும் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இட் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல். எனக்காக அவர் தனது உயிரை தந்த ஆண்டவருக்கு
நான் என்னத்தை நான் செய்ய போகிறேன்? எவ்விதமாய் இந்த ஆழ்வு முறைகளிலே என்னை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன்? இரண்டாவது குறிப்பு, லென்ட் a time for lamentation. தபசு காலம் ஆண்டவரோடு கூட புலம்பி அழுவதற்கான காலம், ஆண்டவரோடு போராடுவதற்கான காலம். This man who fought against the Lord, thereby he was pleaded unto his presence. He has begun at 50 and then ended with 10. Lord, will you destroy? If there are 10 people remain, 10 பேர் அங்கே இருந்தால் நீர் அதை அழிப்பீரோ? நோ. 50லிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு படிமானங்களையும் பாருங்களேன். ப்ளீஸ் லார்ட், டோன்ட் கெட் ஆங்க்ரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, I am a dust and an ordinary person. தூளும் சாம்பலுமாய் பேசுகிறேன். But with boldness I speak unto you. What a kind of humbleness. Lenten call for lamentation. தபசு காலம் ஆண்டவரோடு கூட தனித்திருந்து போராடுவதற்கான, என் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, என் திருச்சபைக்காக, சமுதாயத்திற்காக அழுது போராடக்கூடிய காலம். அன்பிற்குரியவர்களே, எத்துணை தரம் நம்முடைய ஜெப நேரம் அப்பேற்பட்ட வலிமையை நமக்கு தரப்போகிறது. எத்துணை நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கின்ற இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்லது என்னோடு கூட பேசுகிற வார்த்தைகள் அப்பேற்பட்ட பாரத்தை எனக்கு கொடுக்க போகிறது. கண்ணில் தண்ணி வரணும்னா அதற்கு உள்ள அழுத்தம் போகணும். The pressure, the outward pressure is always important to feel such kind of experience. To weep out either our bitterness or joyfulness. அந்த அழுத்தம் எனக்கு தேவை ஜெப வாழ்க்கையில். அன்பிற்குரியவர்களே, நான் ஒரு பழைய வேதாகம் நான் வச்சுருந்தேன், இப்போ வச்சுருக்கிறேன். நான் அழுது படித்த எத்தனையோ பக்கங்கள் இன்றைக்கும் இந்த திருமறையை திறக்கின்ற பொழுது எனக்கு கற்றுத்தரும் பல உண்மைகளை. There will be a mark in every page. Lent, a time for lamentation. I do not know what reason you wanted to lament. எனக்கு தெரியாது நீங்கள் எந்த காரியத்திற்காக அழப்போகிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் எந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே போராடப் போகிறீர்கள் என்று சொல்லி. But this Lenten reminds us to lament unto God's presence. ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் ஆண்டவரோடு கூட அழுது போராடுவதற்கு ஆண்டவர் இந்த தபசு காலத்தை எனக்கு அழைக்கிறார். I am not just walking on these days just to observe. It is not a Ramadan. It is not some other festival. We are walking with the cross. இந்த சிலுவை பயணத்திலே ஆண்டவரோடு கூட சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற என் நேசரோடு கூட நாம் பயணிக்கிற காலம் இது. ஆகவே இந்த சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. If there is no cross, there is no crown. இந்த சிலுவை பயணத்திலே இந்த சிலுவையை நான் சுமக்காமல் இந்த கிரீடத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. I do not receive such reward if there is no cross in me. பலு இருக்கும், பாரம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வியாகுலம் இருக்கும், அநேக தொல்லைகள் இருக்கும், கடினங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். இந்த சிலுவை பயணத்தில் இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு வாக் வித் ஜீசஸ். பேதுரு சொன்னார் தெரியுமா, சுவாமி இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, கோ பிஹைண்ட் மீ சாட்டன், யூ நெவர் ஹேவ் த தாட் ஆஃப் காட். கடவுளுக்கேற்ற சிந்தை உன்னிடத்திலே இல்லை, நீ எனக்கு பின்னாக போ. Something we wanted to have that reason. Thereby Paul appeals the churches, Lord, give us your mind, give us your spirit, give us the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையே அவர் ஜபங்க, ஏன்னா வேறொரு சிந்தை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது.
படித்து திரும்பி பார்க்கணும். ஏன் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும்? பிசாசானுடைய சிந்தை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஏன் அழுத்தம் போடுறார் சுவாமி? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் ஒரு முறை சொன்னால் போதாதா? அங்கே பொய்யாகவே பொய்யாகவே வேறொரு சத்தியம் உண்டு. ஏன் 4 தடவை சத்தியம் சொல்கிறேன்? சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன். Why? I wanted to assure that is truth, that is fact. Even Jesus himself said, truly, truly, I say unto you. There were some other false teachings. There were some other false prophets who proclaimed the other good news. வேறொரு நற்செய்தியை வேறொரு மக்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். This Lenten, it calls us to lament. This man pleaded unto God's presence. ஆண்டவருடைய சமூகத்திலே முழந்தாள் படியிட்டு போராடுகிறார். ஆண்டவர் தூதர்கள் அனுப்பிச்சாரு, பா ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு வாங்க. அவங்க பேசினாங்க. அவங்க எங்கே தெரியுமா போகிறாங்க? எல்லாத்தையும் ஆபிரகாமை சரி பண்ணிட்டு, சரிப்பா நாங்கள் சோதோம் அழிக்கிறதுக்கு கடவுள் எங்களை அனுப்பிச்சிட்டாரு. தே வெண்ட் ஆன் டுவர்ட்ஸ் சோடோம். அப்படி தான் 22ஆம் வசனத்தில் திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அங்கிருந்து கடந்து செல்லவில்லை. He never live up the place. He stood in the presence of God. We need such kind of affirmation to stand in the presence of God. ஆண்டவர் தருகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பழைய பாடல். உம்மை எனக்கு காட்டையா, காட்டாமல் என்ன ஒளித்தென்ன விளையாட்டையா, காட்டாமல் என்ன ஒளித்தென்ன விளையாட்டையா. பக்தன் பாடுறாரு, சாமி உன் திருமுகத்தை எனக்கு காட்டேன். ஏன் இந்த காரியங்கள், ஏன் விதமான விளைவுகள், ஏன் சுவாமி என் கூட இப்படி விளையாடுற? உன் முகத்தை எனக்கு காட்டு சுவாமி, நான் பயப்படுறேன், அச்சப்படுறேன், இந்த பயணத்தில் இந்த வாழ்க்கை முறையில் ஐயப்படுகிறேன். உங்களுடைய முகத்தை எனக்கு காட்டும் சுவாமி. Lenten, it calls us to directly dealing with the divine God. தெய்வீக பிரசன்னத்திலே என்னை நிலைப்படுத்துவதற்கு என்னை அழைக்கின்ற காலம் இந்த தபசு காலம். It should make some sense of understanding. ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்புக்கு என்னை உட்படுத்த வேண்டும். 3வது குறிப்பு. ஒவ்வொரு குறிப்பு சொல்லும்போது நான் நேரத்தை பார்க்கறதாக்குது. பிகாஸ் ஐ எம் லிட்டில் சென்சிட்டிவ் அபவுட் டைமிங். Lent, a time for reconciliation. That was the theme which has been given today. தபசு காலம் என்னை கடவுளோடு கூட ஒன்றிணைக்கக்கூடிய காலம். என்னை மாத்திரமல்ல, நான் வாழ்கிற சமுதாயத்தை. I should bring my community unto God's presence. I should bring my society. I should bring my neighborhood. I should bring my family. Just not me. நான் மாத்திரமல்ல, அனைவரோடு கூட ஒன்றித்து வாழ்வதற்குரிய காலம். The words, the dealings, the definitions that we practice in our day-to-day life. யோவான் நற்செய்தியில் 2ஆம் அத்தியாயம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பகுதி. அது கானா ஒரு கல்யாணம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம். என்னடா இந்த நாளில் தலைப்பு இப்படி கொடுத்துட்டு என்ன இந்த வித்தியாசமாக பகுதியை வாசிச்சோமேன்னு. அந்த இடத்துல வாசிக்கிற அந்த பகுதி மரியாளுடைய the reconciliation with the servants, reconciliation with the family. அந்த இடத்துல அதுதான் அங்கே மையப்படுத்துகிற வாழ்வாக நாம் அங்கே பார்க்குறோம். பாருங்க, அங்கே குறைவுபட்ட பொழுது மரியாள் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். ஜஸ்ட் டூ இட் வாட் எவர் ஹி சேஸ். நாமளா தான் என்ன சொல்லியிருப்போம், பார்த்தீங்களா உங்கள் எதிர்க்காக தானே நான் கேட்டேன், அவர் என்ன வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே சாட்சி. பட் மேரி said and assured, just do it whatever the Lord says. அவர் எதையோ உங்களுக்கு சொல்லுவார், அதை மாத்திரம் செய்யுங்கள். இந்த தபசு காலம்
ஆண்டவர் எதையோ உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். அதை மாத்திரம் செய்யுங்கள். அது என்ன என்று கேளுங்கள் மனம் திறந்து. இங்கே வெறுமையான கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கால்களையும் கைகளையும் கழுவுவதற்கான அடையாளமாக வைக்கப்பட்ட நிகழ்வு. இந்த வெளிப்புறத்தின் this water meant for external use, but now it made it for the internal use. இந்த தபசு காலம், இத்தனை நாள் வெளிப்புற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், but God wanted to use it for the internal purpose. உட்புறத்திற்கு என்னை கொண்டு செல்ல விரும்புகிறார். These stone jars kept away. It was emptied. அது வெறுமையாக்கப்பட்ட கற்சாடி, இப்பொழுது முழுமையாக்கப்பட்ட கற்சாடி. தபசு காலம் வெறுமையிலிருந்து முழுமைக்கு நேராய் என்னை அழைக்கின்ற காலம். தபசு காலம் வெளிப்புற வாழ்க்கையின் ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அவருடைய மையத்திற்கு, சிலுவை அண்டைக்கு என்னை கொண்டு வருவதற்கு அழைக்கின்ற காலம் அது. Nobody knows. Only the servants who draws out of the water, who knew that it was made it from water, this true wine. அந்த பணியாட்களுக்கு தெரிந்ததே என்று வேறொருவருக்கும் தெரியாது. Just Christ wanted an ordinary people. ஆண்டவர் எளிமையான மக்களை தான் இந்த தவசு கால சிலுவை பயணத்திலே கொண்டு செல்ல விரும்புகிறார். He never revealed. Nobody knows, the whole family. They were amazed to see, they were amazed to taste. சுவைக்கிறப்ப தான் சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளவு நேரம் இல்லையே. But only the ordinary people. We may be an ordinary people. God wanted to take us into this journey of Lenten season. அவருடைய பணியாட்களாக நம்மை அழைக்கிறார். He wanted very ordinary people. He never needed extraordinary people. சாதாரண மக்களை தான், ஐயா நான் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றும் தெரியாதவன். You and me are wanted. என்ன சின்ன வயசில் சொல்லுவாங்க, பேரை கேட்டாலே அழுவேன் அப்படின்வாங்க. I am very shy by nature. But God wanted you and me to proclaim the good news. ஆண்டவர் அப்பேற்பட்ட எளிமை உள்ளவர்களை தேடுகிறார். அப்பேற்பட்ட வரனற்றவர்களை, திறனற்றவர்களை அவர் தேடுகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிராக்கெட்டில் போடணும், அவர் வரம் பெற்றவர். என்னங்க அது? Who gave all these gifts? கிஃப்ட்டுங்கிறது கடவுள் கொடுக்குற கூட, பேருக்கு பின்னால வரம் பெற்றவர். All that God will remove. God wanted an ordinary people, those who are in talent and kept away or swiped away from the society. Or God wanted the unwanted. Thereby He want to take them into the journey of cross or to this Calvary. இந்த கல்வாரி பயணத்திலே அப்பேற்பட்ட அன்பர்கள் தான் தேவை. அதற்காகத்தான் இந்த ஒன்றிணைப்பின் வாழ்வை இங்கே மரியாள் இந்த பகுதியில் உறுதிப்படுத்துகிறார். எத்துணை பெரிய மகிழ்ச்சி, எத்துணை பெரிய வாழ்க்கை. அந்த பணியாட்கள் மாத்திரம் அதை அறிந்திருந்தார்கள், அந்த மகிழ்விலே பிரவேசித்தார்கள். இது கடவுளால் கூடும், மனிதனால் கூடாதது. இந்த தபசு காலம் அப்பேற்பட்ட வாழ்வின் அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த பயணங்கள் புனித பயணங்களாக மாத்திரமல்ல, அர்த்தமுள்ள பயணங்களாக அமையட்டும். ஆண்டவருடைய அருட்கருவை உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பஸ்தர் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையார் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம்
சந்தா காணிக்கை மூலமாக 1,57,740 ரூபாய். முதல் மற்றும் இரண்டாம் வழிபாட்டின் வழியாக 78,870 ரூபாய். கள்ளிக்குப்பம் திருச்சபை 1,840 ரூபாய். ஃப்ளஷ் கார்டு மூலமாக 57,700 ரூபாய். கடந்த 2 வாரங்களிலே நாம் படைப்பின் ஞாயிறாக நாம் அனுசரித்து அதற்கான பல்வேறு பணிகளை நாம் மேற்கொண்டோம். அதன் அடிப்படையிலே பல்வேறு திருச்சபை அன்பர்கள் இந்த வாரத்திலேயும் தங்களுடைய இல்லங்களிலே பிற இடங்களிலே மரக்கன்றுகளை நட்டு திருச்சபைகளில் படைத்து அதை சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய புகைப்படங்கள், ஒரு சில பதிவுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் அநேகர் இந்த பணிகளிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நற்பணிகளிலே, இயற்கையை பாதுகாக்கின்ற இந்த பணிகளிலே நாம் இணைந்து செயல்படும்படியாகவும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குழுக்களாகவும் தனிநபர்களாகவும் குடும்பங்களாகவும் இந்த பணிகளிலே நீங்கள் இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்கள் ஐக்கிய குழுவினர் கிட்டத்தட்ட 200 மரக்கன்றுகளை வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் வருகிற நாட்களிலே பல இடங்களிலே அதை செயல்படுத்துவதற்கு நாம் எண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த தபசு கால நாட்களிலே ஒவ்வொரு சூழல்களில் நாம் திருச்சபைகளில் ஆன்மீக கூடுகளை நாம் வைப்போம். அதாவது லென்டன் ரிட்ரீட் ஆர் லென்டன் கன்வென்ஷன் என்று சொல்லுவோம். ஆன்மீக கூடுகைகள் அல்லது ஆன்மீக எழுச்சி கூட்டங்கள் என்று சொல்லி இந்த கூடுகைகள் நம்முடைய திருச்சபைகளில் மாத்திரம் இல்லாமல், இந்த திருச்சபைகள் எப்போவுமே திருச்சபை இயங்குது அப்படின்னா அந்த திருச்சபை நடந்து அல்லது அது முன்னோக்கி செல்ல வேண்டும். அதுக்கு அடையாளம் திருச்சபை இங்கிருந்து வெளியில் போகணும். The church always should disperse. ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய ஐக்கிய குழுக்கள் இந்த தபசு காலங்களிலே இயலாத இடங்களிலே, கிராமப்புறங்களிலே சென்று நம்மை மாத்திரமல்ல மற்ற அநேகரையும் ஆண்டவரை பற்றி ஓரளவுக்கு அறிந்திருக்கிற அந்த இடங்களிலேயும் அவர்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாக இந்த காலங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இம்மாதம் 27ஆம் தேதி ஆண்கள் ஐக்கிய குழுவினர் திருவள்ளூருக்கு அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்தில் அங்கே சென்று தபசு கால குடும்ப ஆன்மீக கூடுகையை நடத்துவதற்கு எத்தனித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கூடுகையில் ஒருவேளை ஆண்கள் ஐக்கியத்து பக்கமே திரும்பி வராதவங்க கூட என்ன பண்ணலாம், யூ கேன் ஜாயின். அந்த நாளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், குடும்பமாக கலந்து கொள்ளலாம். அந்த கூடுகைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த கிராமத்தில் சென்று கிட்டத்தட்ட 500 பேர் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு அந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தைகளையும் வாழ்வு முறைகளையும் நாம் கற்றுத்தந்து அதை பல கூறுகளாக அவற்றை நாம் பிரித்து ஒருவேளை பல்வேறுபட்ட பயிற்சிகளின் வழியாக நம்மையும் அவர்களுடைய வாழ்வையும் நாம் மேம்படுத்துவதற்கு அதற்கு உதவியாக இருக்கும். அந்த நாளின் மதிய உணவு மற்றும் அந்த நாளின் தேவைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஐக்கிய குழுவாக நாம் எடுத்து செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை ஆண்கள் ஐக்கிய குழுவினராக இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். திருவள்ளூருக்கு அருகாமையில் இருக்கிற ஒதிக்காடு என்கிற பகுதியிலே. ஆகவே அந்த இடத்திற்கு செல்வதற்கு உங்களுடைய பெயர்களை இப்பொழுதே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்காக உதவி செய்து கொள்வர்கள் நீங்கள் அதற்காக உதவி செய்யும்படியும் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி தம்பதியர் ஐக்கியம் ஆந்திராவிற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஆகவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளவும் அந்த தம்பதியர் ஐக்கியத்திலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 14ஆம் தேதி பெண்கள் ஐக்கிய குழுவினர் உத்திரமேரூர் பகுதியிலே பெண்கள் கூடுகையை சிறப்பிப்பதற்காக அங்கே கடந்து செல்ல இருக்கிறார்கள். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வாலிப பிள்ளைகள் அரக்கோணம் பகுதி, அரக்கோணத்திற்கு அதற்கு முன்பதாகவே செய்யூர் மற்றும் லலித் நகர், அண்ணா நகர் என்று சொல்லப்படுகிற பிற இடங்களிலே அவர்கள் வாலிப பிள்ளைகளை சந்தித்து அந்த நாளிலே தபசு கால ஆன்மீக கூடுகையை அவர்கள் அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆகவே இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், உதாரத்துவமாய் உதவி செய்யுங்கள். நாம் மாத்திரமல்ல பிற மக்களும் இப்பேற்பட்ட எழுச்சியிலும் ஆன்மீக பற்றுறுதியிலும் வளருவதற்கு நீங்கள் துணை புரியுங்கள். ஆகவே நீங்கள் இந்த நாட்களை குறிப்பிட்டு அதற்காக நீங்கள் ஜெபித்து ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரம் சுகமளிக்கும் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது, ஹீலிங் சண்டே. ஆகவே வருகின்ற வாரம் 2ஆம் ஆராதனைக்கு பிற்பாடு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளிலே பணியாற்றுகிறவர்களுக்கான
சிறப்பு கூடுகை ஒழுங்கு செய்யப்படுகிறது. உங்கள் பெயர்களை திரு ஜான் அவர்களிடத்திலே பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பதிவு செய்தால் மாத்திரமே எத்துணை பேர் வருகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்ய முடியும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் சந்தித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்யவும். இந்த தபசு காலங்களில் நாம் அநேக அர்ப்பணங்களை நாம் பொதுவாக ஏறெடுப்பது உண்டு. இந்த தபசு காலங்களில் அப்படித்தான். ஒருவேளை இதெல்லாம் நம்ம பழைய விஷயங்கள், அநேக நேரங்களில் நம்ம செய்த காரியங்கள் தான். அதை மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன். இந்த பிடி அரிசி என்று சொல்லுவோம். இப்போ இந்த அரிசியெல்லாம் நமக்கு ரேஷனில் இலவசமாகவே நிறைய மக்கள் கொடுக்குறாங்க. ஆகவே ஒரு பிடி உணவுப் பொருள், அது பருப்பாக இருக்கலாம், அது எண்ணெயாக இருக்கலாம், அது வேறு வகைகளிலே அவர்களுடைய உணவு சார்ந்த தேவைகளாக இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேமிக்கின்ற அந்த உணவு படையல்களை நீங்கள் பீடத்திலே படைத்து ஏழை எளியவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு அது பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை அரிசி அப்படின்னோன்னா அரிசி முற்றிலும் தவிர்க்க வேண்டாம், அதுவும் அடிப்படையான தேவைதான். ஆகவே இப்படி உணவுக்குரிய காரியங்களை உங்களால் முடிந்தவற்றை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேமித்து ஒவ்வொரு வாரமும் வழிபாட்டிலே அந்த வாரம் சேமிக்கின்ற அந்த பொருட்களை நீங்கள் அந்தந்த வழிபாடுகளிலே நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சாம்பல் புதன்கிழமை முதல் ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களும் சிறப்பு சிலுவை பாடல் ஒன்றையும் அந்த நாளிலே அவர்கள் திருமறை பாடங்கள் மற்றும் காணிக்கை சேகரிப்பு எடுக்கின்ற அத்துணை நிகழ்வுகளையும் செய்வார்கள். ஆகவே அதனதன் நாளிலே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த குழுக்கள் அந்தந்த நாட்களிலே அதற்கான பணிகளை நிறைவேற்றி தரும்படி நான் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். நான் சொன்ன விதமாக இது தனிநபர் அல்ல, ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் நாம் நம்முடைய அர்ப்பணங்களை வெளிப்படுத்துகிற பொழுது அது உண்மையாகவே அது கடவுளுக்குரிய மாட்சியாக அமையும் என்பதிலே ஐயமே இல்லை. அதே போல் உங்களுக்கான இந்த சுய விருப்ப உண்டியல்களை நீங்கள் போகும்பொழுது பெற்று செல்லலாம். ஆகவே இந்த தபசு காலங்களிலே நீங்கள் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கின்ற இந்த காணிக்கைகளை நீங்கள் அதிலே சேகரித்து அளிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக பேராயத்திலிருந்து வந்திருக்கிற அறிவிப்பு, என்னுடைய துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சுற்றறிவிப்பு. ஒவ்வொரு திருச்சபையிலிருந்தும் வாலண்டியர்ஸ், அதாவது the volunteers towards the rehabilitation of victims in gender violence, வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அல்லது பெண்கள் அவர்களுடைய வாழ்விற்கு உதவிடுவதற்கு தன்னார்வர்கள் தேவை. That there may be a kind of a physical help or a support or financial or whatever it is. ஆகவே வாலண்டியர்ஸ், நாங்கள் அந்த வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இந்த வாரத்திற்குள் பேராயத்திற்கு அனுப்ப வேண்டும். 19ஆம் தேதிக்குள் அந்த வாலண்டியர்ஸ் லிஸ்ட் எங்களுக்கு தேவை. வன்முறைகளால், பல கொடூரங்களால் அல்லது கொடுமைகளால் தாக்கப்பட்ட பெண்களுடைய மறுவாழ்விற்கு கடந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பெண்கள் பல சூழல்களிலே பாதிக்கப்பட்ட வன்முறையினால் தாக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகையை சென்னை பாரிஸ்லே நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அவர்களை மாத்திரம் அழைத்திருந்ததுனால வேறு யாரையும் நாங்கள் கூப்பிடல. ஆகவே அவர்களுக்கான அந்த சிறப்பு கூட்டத்தை வைத்து அவர்களுக்கு சில உதவிகளை நாங்கள் செய்தோம். தொடர்ந்து அவர்களுடைய நல்வாழ்விற்கு நேராக அவர்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு திருச்சபையாக இப்பேற்பட்ட தன்னார்வர்கள் தேவை. ஆகவே அவர்களுக்கான கூடுகை இந்த மாதத்தின் இறுதியிலே லைட் அரங்கத்திலே வைக்கப்படுகிறது. ஆகவே கைண்ட்லி மேக் யுவர் நேம் இஃப் யூ ஆர் a volunteer for the rehabilitation of victims in gender. இந்த ஜெண்டர் பேசிஸில் பெண்களுக்கு எதிராக எடுக்கின்ற வன்முறைகளிலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதற்கு தன்னார்வமாய் வருவீர்கள் என்று சொன்னால், உங்கள் பெயர்களை ஆண்களாகவோ பெண்களாகவோ இருக்கலாம், உங்கள் பெயர்களை என்னிடத்திலே பதிவு செய்யும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அம்பத்தூர் குருசேகரம் கிருத்துநாதர் ஆலயத்தை சார்ந்த ஜேபி பால் பொன்ராஜ், திருமதி டெய்சி வனஜா அவர்களின் குமாரன் ஜேபி பிரசன்னகுமார் என்பவரும், சென்னை பேராயம் அயப்பாக்கம் யூனிட் அயப்பாக்கம் ஆலயத்தை சார்ந்த எஸ் பால் ராஜேந்திரன், திருமதி ஆர் பிரிஸ்கல்லா அவர்களுடைய குமார்த்தி ஆர் விக்டோரியா மகாராணி என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள், தடைகள் உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை.
இந்த வாரத்திலே புதியதாக வந்திருக்கிற அன்பர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வரவேற்கிறோம். இந்த வழிபாட்டிலே முதல் முறையாக பங்கு பெறுகிறவர்கள் யாராவது இருந்தால் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? பின்னால் ஐயா ஒருத்தர் எழுந்து நின்று இருக்கார். வேறு யாராவது இருக்கீங்களா? இஸ் தேர் ஆர் எனி நியூ கமர்ஸ்? ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு நோ யுவர் நேம். வி வாண்ட் டு வெல்கம் யூ. உங்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். அதற்காகத்தான். ஷாலினி, அம்பத்தூர். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? காட் பிளஸ் யூ. உட்காருங்கம்மா. பின்னால் ஒரு 3 பேர் இருக்காங்க பாருங்கள். ஆமாம், இல்லை இவருக்கு சொன்னேன். அந்த மைக்கில் சொல்கிறீங்க. டேனியல்னு ஒரு சகோதரர் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு. வேலை நிமித்தமாக இங்கே அம்பத்தூரில் தங்கியிருக்கிறாங்க. அப்புறம் விஜி ஒருத்தர், சுரேஷ்குமார். கைகளை தட்டி வரவேற்போமா? லெட்ஸ் கிவ் a big hands to them. God bless you. Please be seated. உட்காருங்க. இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வளங்களை அளித்து வாழ்வுக்கு நேராக அழைக்கிறவரே, இப்பொழுதும் திருமண வாழ்விலே ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்வுக்கு நேராக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய நலன்களால் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே உடைய வளங்களால் உடைய பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையிலே புதியதாய் இந்த நாளிலே பங்கேற்றிருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற புதிய விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சியே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொண்டு வருகிற இப்பேற்பட்ட ஆன்மீக பற்றுறுதியை உணர்ந்திருக்கிறோம். அவர்கள் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய திருப்பிரசனங்களோடு கூட இணைந்து வழி நடத்தட்டும். இந்த வாரத்திலும் தேவரே தன்னுடைய குடும்பங்களிலே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிறந்த நாட்களையும் குடும்ப வாழ்க்கையிலே திருமண ஆண்டு நிறைவு நாட்களையும் காண்கிற பிள்ளைகளை நம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி இந்த ஆண்டிலே உம்முடைய நன்மைகளையும் வளமைகளையும் பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ நீர் அருள் தாரும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 122, 123 பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் நாம் ஆண்டவருக்கு என்று படைப்போம். வானவரின் அருள்
மன்றாடுவோருக்கு ஒன்றுவதாகிய வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மைந்தர் கேடாமல் உகந்து ஈடேறவே, மைந்தர் கேடாமல் உகந்து ஈடேறவே, சொந்த மகன் தன்னை தந்த பிதாருள் வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மண்ணினில் பக்தராய் நன்னி நடக்கவும், மண்ணினில் பக்தராய் நன்னி நடக்கவும், விண்ணினில் தூயராய் தன்னடி கொள்ளவும் வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். பாவி என்னிடம் வர மனதில்லையா? ஓ பாவி என்னிடம் வர மனதில்லையா? பாவத்துள் மூழ்கி சாவுற்றாயே நீ ஜீவன் தன்னை பெறவே. பாவத்துள் மூழ்கி சாவுற்றாயே நீ ஜீவன் தன்னை பெறவே. பாவத்துள் மூழ்கி சாவுற்றாயே நீ ஜீவன் தன்னை பெறவே. ஓ பாவி என்னிடம் வர மனதில்லையா? இருளுக்குள் சிக்கி அருளற்று போனாய் தெருளொளி தன்னை பெறவே. இருளுக்குள் சிக்கி அருளற்று போனாய் தெருளொளி தன்னை பெறவே. இருளுக்குள் சிக்கி அருளற்று போனாய் தெருளொளி தன்னை பெறவே. ஓ பாவி என்னிடம் வர மனதில்லையா? என் சமாதானம் உன் சுகமாகும் நெஞ்சை புறாய் திறந்து. என் சமாதானம் உன் சுகமாகும் நெஞ்சை புறாய் திறந்து. என் சமாதானம் உன் சுகமாகும் நெஞ்சை புறாய் திறந்து. ஓ பாவி என்னிடம் வர மனதில்லையா? அசுத்தங்கள் நீங்க பசிதாகமில்லையோ பரிசுத்தம் செய்வேனே. அசுத்தங்கள் நீங்க பசிதாகமில்லையோ பரிசுத்தம் செய்வேனே. அசுத்தங்கள் நீங்க பசிதாகமில்லையோ பரிசுத்தம் செய்வேனே. ஓ பாவி என்னிடம் வர மனதில்லையா? மண்ணிலே நேசம் வைப்பாயோ மோசம் விண்ணிலிடம் திடையா?
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி சொல்லி இப்பொழுதும் இவ்வழிபாட்டின் வழியாய் உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த தபசு கால நாட்களுக்கு ஆயத்தப்படுகிற முன்வருகிற ஞாயிறாக இந்த நாளின் வழிபாட்டிலே தேவரீர் நாங்கள் இணைத்து கொண்டு இந்த சிலுவை பயணத்திலே நாங்கள் உம்மை பின்பற்றுகிற உண்மை சீடர்களாக எங்கள் வாழ்வை உம்முடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு அழைக்கின்ற ஏவுதல்களுக்காக, அழைப்பின் வாழ்விற்காக நான் நன்றி சொல்கிறோம். இவ்வழிபாட்டின் வழியாய் பங்கு பெற்ற அத்துணை பேரையும், இவ்வழிபாட்டினை நேரலையிலும் கண்டு கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரியேகனுடைய பிரசன்னம் வழி நடத்தட்டும். குறிப்பாக எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக, வயது முதிர்ந்த பேரிடம் பெற்றோர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்குரிய சிறப்புக்குரிய வாழ்வையும் வளமையையும் ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பையும் நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காய் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஏற்புடைய வரன்களை பிள்ளைகளுக்கு தந்து நீர் கனப்படுத்தும். அதே வண்ணமாய் நல்ல பணி வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பணிகளை தாரும். புதிய பணித்தளங்களிலே பணி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவைகளின் வழியாக உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். குடும்ப வாழ்க்கையிலே புதிய ஆண்டுகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிறந்த நாட்களையும் காண்கிற அன்பர்களை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய ஆண்டிலே உடைய வளங்களால் வாழ்வால் நீர் வழி நடத்தும். திருச்சபையின் வழிபாட்டிலே புதியதாய் பங்கு பெற்றிருக்கிற புதிய விசுவாசிகளையும் அன்பர்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அளிக்கின்ற நிறைவாழ்வும் உடைய பிள்ளைகளுக்கும் துணையாயிருக்கட்டும் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, தனிமையிலே, கடினங்களிலே, இயலாமைகளிலே, வருத்தங்களிலே, உடல் உபாதைகளிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்குரிய வலிமையையும் வாழ்வையும் அவருடைய தனிமையிலே ஆண்டவரே நீர் துணையாளராக இருந்து உடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா நன்மைகளை நீர் பெற்றுத்தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பேறுகாலத்திலே பிரசவத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சுகப்பிரசவத்தை கட்டளையிடும் பிள்ளை பேற்றிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை குடும்பங்களிலே தந்து நீர் மகிழ்ச்சியாக்கும் சுவாமி. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் உங்கள் வாழ்வின் பணிகளோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடே கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்கள்.